வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகளை முதல்ல பார்க்கலாம். மாதத்தின் கிரக அடைவுகளில் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும், 9ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி, அதாவது செவ்வாயாகப்பட்டவர், ராசிக்கு அதிபதியும் அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சேர்க்கை பெற்றிருக்கிறார் குருவோட. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் 27ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 25ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து, அதாவது கன்னி ராசிக்கு 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சூரியனாகப்பட்டவர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆட்சி பெற்று வரப்போறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில வேலைகள்லாம் ரொம்ப இழுபறியில் இருந்திருக்கும். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், அடுத்த குடும்ப பிரச்சனைகள் ஆகட்டும், ஏதோ ஒரு சரியாகிற நிலைமையில இருந்து அது எல்லாமே உங்களுக்கு ஒரு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் பலன்கள் கிடைக்க போகுது. ஏன் அப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை சம்பந்தப்பட்ட காரண கிரகமான அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல குருவோட சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அந்த குருவோட சஞ்சரிக்கிறதுனால வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தீரப்போகுதுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஏப்ரல் மாதத்துல இருந்து வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. வேலை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ வேலைக்கு முயற்சி பண்ணினாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம உங்களுடைய மாத வருமானம் பிடிக்கிற நிலைமையில உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகவும் தெளிவாகக்கூடிய நேரம். நமக்கு இங்கே தான் வேலை கிடைக்க போகுது, நம்ம இங்கே தான் போகிறோம் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சில பேருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜாதக அமைப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர்ல தான் வேலை கிடைக்கும் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது அம்மா சம்பந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதாவது தாயார் வழியில ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கோ, இல்லை நீங்க சொத்து வாங்கின இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகுது. ஏன்னா சொத்துக்கள் வாங்கும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கவனத்தோட தான் வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 85% சொத்து வாங்குறதுல தான் மிக கவனமாக இருப்பீங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன்ற மனமாகப்பட்டது எப்போதுமே அந்த செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதின்றதுனால சொத்து வாங்குவதில் ஒரு மிக முக்கிய ஒரு நோக்கத்தோடு இருப்பார்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால அதில் மிகவும் கவனத்தோட நம்மளுடைய பைசா எங்கேயும் நம்ம போய் தேவையில்லாமல் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் நினைத்து சில சொத்துக்கள் ரொம்ப கவனமாக வாங்கின சொத்துக்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் அதன் மூலமாக சில விரயங்களை கொடுப்பதற்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது. இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, இந்த சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல குருவோட இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எழும்பி அதற்குண்டான ஒரு முடிவுகள் வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அந்த சனி வக்ரமாகப்பட்டவர் அந்த சொத்து சம்பந்தமான சில இடையூறு
இடையூறுகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த மாதத்துல. அதனால நீங்க மிக கவனத்தோட இது நாள் வரைக்கும் சொத்தே வாங்கல, நான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல வாங்கலாமா அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கேன், எனக்கு அதற்கு உண்டான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரம் தான். சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான சாதகமான ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிகப்பெரிய அளவுல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அதை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான வெளியூர் பயணங்களை கொடுக்குவதற்கு தயாராக இருக்கிறார். அதாவது வெளியூர்ல ட்ரை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளியூர்ல இருந்து தான் வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம், இடமாற்றம் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் கொடுக்க போறார். சில பேருக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ குழந்தை பிறந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள், அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அதனால பெரிய அளவு நீங்கள் அதுக்காக கொஞ்சம் ஒரி பண்ணிக்காமல் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ செலவுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். அதற்கு உண்டான தொந்தரவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை தேவையில்லாத அந்த குழந்தைகளுக்கு நம்ம இப்போ சின்ன குழந்தையிலேயே அறுவை சிகிச்சை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவரை அணுகி உடனே என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், அதாவது பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு சிம்ம ராசிக்கு ஆட்சி பெற்று வரார். இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் தொழிலில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு, அது எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், அதே சமயத்தில் அங்கே புதனும் சுக்கிரனும் ஏற்கனவே இருக்கிறார். அந்த 17ஆம் தேதியிலிருந்து ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களும் சேர்ந்து வலுப்பெறும் போது அந்த 10ஆம் இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் தொழிலில் இருந்து வர வேண்டிய பண வரவுகளை அதிகரிக்கக்கூடிய நேரம். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டாலே போரும், ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மிகப்பெரிய பலனை தரக்கூடிய ஒரு நேரம். அதுல அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. 11ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக பெரிய நல்ல பலன்களை தடுப்பதற்கு வாய்ப்பாய் இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சில தடைகளை கொடுத்தாலும் அதற்குண்டான நிவர்த்திகளையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பார். கடந்த ஒரு 6 மாதத்திற்கு தான் அந்த கேது பகவான் நிறைய தடைகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான தடைகளை கொடுத்துட்டு இருக்கிறார். இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு அந்த தடைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் வீட்டு அதிபதியான அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, அதுவும் செவ்வாயோட உங்களுடைய ராசி அதிபதியோடு சஞ்சரிக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும், சில பேருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து அந்த திருமண ஏற்பாடு முடிவுல இருப்பீங்க. அதாவது ஆவணி மாதம் முகூர்த்தம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள், சில பேர் சொத்து வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு சுப நிகழ்ச்சிகள், சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பூப்படைவதற்கு, பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தைகளாக ஆகுவதற்கு உண்டான ஒரு சுப நிகழ்ச்சிகள், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா அந்த 2ஆம் வீட்டு அதிபதியான குருவாகப்பட்டவர் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, செவ்வாயோட சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், குடும்பம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீண்ட காலமாக ஒரு மன துயரத்தில்
துயரத்திலேயே ஒரு வேதனையிலேயே இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே மறைந்து போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு பொது பலன்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலைகள் மந்த நிலைகள் எல்லாமே விரிவடையக்கூடிய ஒரு நேரம். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது நீங்கள் இருந்தீங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாமே மாறி இப்போ இதை செஞ்சா என்ன அதை செஞ்சா என்ன. ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு வைராகியத்தோடு செயல்படுவதற்கு உண்டான ஒரு காலமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்க போகுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. உங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு நீங்கள் நினைச்ச இடத்துல நீங்கள் நினைச்ச வேலையை அடைவதற்கு உண்டான ஒரு சாதகமான பலன்கள். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வாய்ப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எத்தனை ஒரு மாத காலமாக நீங்கள் வேலைக்கு தேடி இருப்பீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு கையில் வந்து கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலை அணிவித்து உங்களுடைய அதாவது விரலி மஞ்சள் மாலையை அணிவித்து வழிபாடு பண்ணும்போது சொத்து சம்பந்தப்பட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் தடைகள் தீர்வதற்கும் குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவதற்கும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவதற்கும் இந்த மாதம் ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. எந்த அளவுக்கு வாராகிய மனதார ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு உயர்வு நிலையை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி இப்போ பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் திருமணம் சம்பந்தமான ஏற்பாடு இருக்கும்போது சில பேர் ஜாதகம் இல்லாமல் இருப்பீங்க, அவங்களுக்கு ஜாதகம் எழுதணும். உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.